இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்து வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர். அவர் நமக்காக யாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். அதை நாங்கள் விசுவாசித்து பெற்றுக்கொள்ளும்படிக்கு இவை யாவற்றையும் அவருடைய வேதம் யாவற்றையும் எழுதி கொடுத்திருக்கிறார். ஆமேன். என்ன எல்லாவற்றையும் செய்து முடித்தார், அவருடைய நோக்கம் என்ன, அவருடைய திட்டம் என்ன, நாம் ஏன் ரட்சிக்கப்பட்டோம், இவை எல்லாவற்றையும் அறிந்து செயல்படும்படிக்கு அவர் சகலத்தையும் நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அதை நாங்கள் வாசித்து விசுவாசிப்போமானால் தேவனுடைய மகிமையை இன்றே காண்போம். ஆமேன். தேவ வசனத்துக்குள்ளாய் கடந்து செல்வோம், எடுப்போம், வாசிப்போம். யோவான் 14 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்வேன். அப்போ தேவனுடைய விருப்பம் என்ன என்று சொன்னால் எங்களோடு என்றென்றைக்கும் இருப்பது. ஆமேன். அவருடைய ஆசை, அவருடைய விருப்பம். ஆமேன். இன்றைக்கு நாங்கள் அநேக காரியங்களை எதிர்பார்த்து கேட்டு தேவனிடத்திலே வருகிறோம். ஆண்டவரே ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னுடைய தொழிலை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னுடைய வருமானத்தை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னுடைய ஊழியத்தை ஆசீர்வதியும், ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், ஆண்டவரே எனக்கு சுகத்தை தாரும், ஆண்டவரே என்னை மேன்மையான ஒருவனாக, மகிமை உள்ள ஒருவனாக உயர்த்தும் என்றெல்லாம் பலவிதமான ஆசைகளோடு நாங்கள் வருகிறோம். பரலோகம் போனால் போதும், எப்படியாவது நான் பரலோகம் போக வேண்டும் ஆண்டவரே என்றெல்லாம் பலவிதமான காரியங்கள், விருப்பங்கள், எண்ணங்கள், தீர்மானங்கள், திட்டங்களோடு நாங்கள் வருகிறோம். ஆனால் கவனியுங்கள், தேவனுடைய விருப்பம் என்ன? எப்பொழுதும் நம்மோடு கூட இருப்பது. ஆமேன். அதற்காகத்தான் ஆதாம் ஏவாளை உருவாக்கினார். ஆனால் அவர்களோ நம்மை போலவே தேவையில்லாத காரியங்களுக்கு ஆசைப்பட்டு பொய்யான வார்த்தைகளை நம்பி, பிசாசு சொன்ன பொய்யான வார்த்தைகளை நம்பி அவர்கள் வஞ்சிக்கப்பட்டார்கள். அதனால் தேவ உறவை இழந்து போனார்கள். ஆனால் தேவனோ அப்படியே விட்டு விட்டவர் அல்ல, ஒதுக்கி விட்டவர் அல்ல. மறுபடியும் நம்மை தேடி 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 வருகிறார். பிரியமானவர்களே, ஆதியாமம் முதல் கொண்டு வெளிப்படுத்தல் வரை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால், அதை ஒரு வார்த்தையிலே சொல்ல வேண்டுமானால், தேவனின் தேடுகை மனிதனுடைய உறவை தேடி மறுபடியும் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறார். நாங்களோ தொடர்ச்சியாக அவரை ரிஜெக்ட் பண்ணி கொண்டே இருக்கிறோம். அவரை நம்பாமல், அவரின் விருப்பப்படி நடக்காமல், அவர் சொன்ன வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாமல், எங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கே நாங்கள் செயல்பட்டு அவரை விட்டு தூரமாய் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். அவர் நம்மை தேடி வந்து கொண்டே இருக்கிறார். நாங்களோ அவரை விட்டு தூரமாய் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். தேவனின் தேடுதல், உறவை தேடி வந்து கொண்டே இருக்கிறார். கடைசியாக அவரையே கொடுத்து நம்மை தமக்காக மீட்டு கொண்டார். அப்படி மீட்டு கொண்ட பிறகு தன்னையே கொடுத்து நம்மை மீட்டு கொண்ட பிறகும் நாங்கள் ஓடத்தான் முயற்சிக்கிறோம். அவருடைய மனைவியாக ஆக்கப்பட்ட பிறகும் நாங்கள் ஓடத்தான் இருக்கிறோம், கிரியை செய்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் எங்களுடைய தீர்மானங்கள், எங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றும்படிக்கு, எங்களுடைய இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு. ஆனால் தேவ திட்டம் என்ன, தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்து செயல்படுவோமானால் நிச்சயமாய் நாங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாகவே நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கிற தேவன், மேன்மையான மகிமையான இடங்களிலே எங்களை உட்கார பண்ணின தேவன் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வோம். நாங்கள் கிடைக்காதவர்கள் போய் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு சகலத்தையும் அவர் கொடுத்து விட்டார். கவனியுங்கள், நான் போகிற இடத்தையும் அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார்.
அப்படியானால் அவர் ஏற்கனவே நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். வழியையும் அறிந்திருக்கிறீர்கள், அதையும் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியே நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். இப்படியாகத்தான் நாங்கள் இருக்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் செய்து முடித்த பிறகும் வாருமாண்டவரே, தாருமாண்டவரே, வாருமாண்டவரே, தாருமாண்டவரே என்று கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர் சொன்னதை நம்பாமல், அவர் சொன்னதற்கு செவி சாய்க்காமல், அவருடைய வார்த்தை எவ்வளவு விலையேற பெற்றது என்பதை உணராமல், அவருடைய வார்த்தை என்னை உயிர்ப்பிக்கும், 4 நாள் மரித்திருந்தாலும் ஒரு வார்த்தை, லாசருவே வெளியே வா என்கின்ற ஒரு வார்த்தை சகலத்தையும் உருவாக்கி, அழிந்து போன என்னுடைய சரீரத்திலே காணப்படுகிற நாறிப்போய் கொண்டிருக்கிற என்னுடைய சரீரம் முழுவதையும் புதிதாக உருவாக்கி அவருக்கு முன்பாக கொண்டு வந்து நிலைநிறுத்தும் ஒரு வார்த்தை. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தை சொல்லும், அப்பொழுது என்னுடைய வேலைக்காரன் குணமாவான், 100க்கு அதிபதி சொல்லுகிறான். அப்ப கவனியுங்கள், ஒரு வார்த்தை சொல்லுகிறார். பேதுருவே என்னிடத்தில் வா, ஒரு வார்த்தை. அந்த வார்த்தை அவனை தூக்கி கொண்டு சுமக்கிறது, கடலிலே நடக்கும்படி அந்த வார்த்தை அவனை சுமந்து கொண்டு செல்லுகிறது. ஒரு வார்த்தை. இம்பாசிபிள், எவருமே கடலிலே நடக்க முடியாது. ஆனால் பேதுரு அழகாய் நடந்து போகத்தக்கதாக எந்த ஒரு ஈர்ப்பு சக்தியும் அவனை இழுத்து விட முடியாது. அப்படியாய் தேவனுடைய வார்த்தை அங்கே வல்லமையாய் கிரிய நடப்பிக்கிறது. ஆமென். அதனால் தான் சொல்லுகிறார், என்னை விசுவாசிப்பீர்களானால் உங்களால் செய்ய முடியாத காரியம் ஒன்றும் கிடையாது. ஹல்லேலூயா. அப்போ தேவன் அறிவித்திருந்தும் இங்கே பார்க்கிறோம், தோமா சொல்லுகிறார், இல்லையா ஆண்டவரே, நீர் எங்களுக்கு சொல்லவில்லை, நீர் அறிவிக்கவில்லை, நாங்கள் அறியாமல் இருக்கிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதித்திருந்தும் எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் ஆசீர்வதியும் ஆண்டவரே, வாருமாண்டவரே, தாருமாண்டவரே, தொட்டு சுகமாக்கும் ஆண்டவரே, கிருபையாயிரும் ஆண்டவரே, இரக்கம் செய்யும் ஆண்டவரே, இரக்கத்தில் நான் ஐஸ்வர்யம் உள்ளவர் என்று சொன்ன பிறகும் இறங்கும் ஐயா, ஏனென்றால் நம்பவில்லை. நான் உங்களுடைய வீட்டுக்கு வருகிறேன் என்று சொன்ன பிறகு நீங்கள் 10 வாட்டி எனக்கு டெலிஃபோன் பண்ணி எப்படியாவது வந்துடுங்க சார், எப்படியாவது வந்துடுங்க சார் என்று சொன்னால் நான் சொன்ன வார்த்தையை நீங்கள் நம்பவில்லை. நம்பி இருப்பீர்களானால் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு இருப்பீர்கள். நான் நிச்சயமாய் வருவேன் என்ற நிச்சயம் உங்களுக்குள் இருக்கும். அதே போலத்தான் தேவன் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் கூறின பிறகும், எல்லாம் முடிந்ததென்று சொன்ன பிறகும், வாரும் ஆண்டவரே, தாரும் ஆண்டவரே, கிருபையாயிரும் ஆண்டவரே, என்னுடைய கண்ணீர்களை காணும் ஆண்டவரே, தேசத்தை எப்படியாவது விடுதலையாக்கும் ஆண்டவரே என்று ஜெபித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் சொல்லுகிறார், தேசத்தை பார்த்து பேசு, மலையை பார்த்து பேசு, பெயர்ந்து போ என்று சொல்லி நீ சொன்னது தான் நடக்கும் என்று நீ விசுவாசித்தால் அது அப்படியே நடக்கும் என்று சொல்லுகிறார். அப்போ நாங்கள் விசுவசிக்காமல் அவநம்பிக்கையை வைத்து கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறபடியினால் அங்கே என்ன நடக்கவில்லை? அற்புதங்கள் நடக்கவில்லை, அதிசயங்கள் நடக்கவில்லை. நானும் நீங்களும் எந்த ஒரு ராஜ்யத்தை பார்த்தும் கட்டப்படு என்றால் கட்டப்படும், நாட்டப்படு என்றால் நாட்டப்படும். எந்த அதிகாரியத்தையும் பார்த்து நீ தீன்மை செய்கிறபடியினால், ஜனங்களுக்கு தீங்கு விளைவிக்கிறபடியினால் உன்னுடைய பதவியிலிருந்து உன்னை நீக்குகிறேன் என்று சொன்னால் நீக்கப்படும். தேவனால் அனுப்பப்பட்ட ஜனம், தேவனுடைய ஜனம் அந்த பதவியை மேற்கொள்ளுவதாக என்று சொன்னால் மேற்கொள்ளும். ஹல்லேலூயா. ஏனென்றால் அப்பேற்பட்ட அதிகாரத்தையும் வல்லமையும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆனால்
தோமாவுக்கு அறிவிக்கப்பட்டும், இல்லை ஆண்டவரே, தெரியாத ஆண்டவரே, அறிய மாட்டோம் ஆண்டவரே என்று சொல்லிக்கொண்டு இருக்கிறது போலத்தான் எங்களுடைய ஜெபங்கள் இருக்கிறது. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னால் அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். அப்போ அந்த வழியும் நான் தான், சத்தியமும் நான் தான், ஜீவனும் நான் தான். ஹல்லேலூயா. அப்போ வழி அவராயிருந்தும் நான் அந்த வழியை அடையத்தக்க சத்தியம் இவர்தான் என்பதை அறியாவிட்டால் ஜீவனை பெற முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் சத்தியம்தான் நம்மை உயிர்ப்பிக்கிறது, விடுதலையாக்குறது. சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும், சத்தியம் உங்களை உயிர்ப்பிக்கும், சுகமாக்கும். அவருடைய தழும்புகளினால் நான் குணமானேன் என்ற சத்தியத்தை அறிந்து கொள்வேனானால், ஏய் சுகையினமே வெளியேர் என்று நம்மால் சொல்ல முடியும், கட்டளையிட முடியும். அப்போ சத்தியத்தை அறிவோமானால் நாங்கள் விடுதலையாகிறது மாத்திரமல்ல, மற்றவர்களையும் விடுதலை ஆக்க முடியும், மரித்தவர்களை ஜீவனோடு எழுப்ப முடியும் சத்தியத்தை அறியும்போது. ஹல்லேலூயா. என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். அநேக வேளைகளிலே பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சொன்ன வார்த்தைகளை வைத்து பிதாவை அறிய முயற்சி செய்கிறோம். அது தவறு. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களினால் சரியாக 100% அவரை அறிந்து கொள்ள முடியவில்லை. வேதத்திலே வாசிக்கிறோம், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைத்த பொழுது ஒரு சில நிலம் 30ஆகவும், இன்னொரு நிலம் 60ஆகவும், இன்னொரு நிலம் 100ஆகவும் பலன் தருகிறது. என்றால் அர்த்தம் என்ன? 30% பலன் கொடுத்த அந்த நிலம் 100% சத்தியத்தை அறியவில்லை. 30% தான் அது சத்தியத்தை அறிந்திருந்தது, உண்மையை இருந்தது, விசுவாசித்தது. 70% சத்தியத்தை அறியவில்லை, ஆகவே விசுவாசிக்கவில்லை. 70% அது கொடுத்த பலன் கொடுக்க முடியவில்லை. அப்போ நாங்கள் அந்த 70% பார்த்து தேவன் இப்படித்தான் இருப்பாராக்கும் என்று நாங்கள் நினைத்தால் தவறு. 60% பார்த்து மிச்ச 40% என்னவாக இருக்க முடியும்? தவறாக இருக்க முடியும், பொய்யாக இருக்க முடியும், அல்லது சரியான புரிந்து உணர்வினால் சொல்லப்படாத காரியமாக இருக்க முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரமே 100% பிதாவோடு இருந்தபடினால் அவருக்கு 100% பிதாவை அறிந்திருக்கிறார். ஆமென். அப்போ பிதாவை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் இயேசு கிறிஸ்துவினிடத்திலே மாத்திரமே நாங்கள் 100% அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. என்னை அறிந்திருந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்போ இயேசு என்ன சொல்லுகிறார்? பிதாவை நான் வெளிப்படுத்தி இருக்கிறேன், நீங்கள் பிதாவை கண்டு விட்டீர்கள். பிதா என்னோடு இருக்கிறார், நான் அவரோடு இருக்கிறேன். அவருடைய அன்பு, அவருடைய குணாதிசயம், அவருடைய செயல்பாடுகள் சகலதும் என் மூலமாய் வெளிப்பட்டது. நான் எந்த ஒரு சுயக்கிரியையையும் செய்யவில்லை, சுயமாய் செய்யவில்லை. பிதா என்னத்தை செய்ய விரும்பினாரோ அதை என் மூலமாய் செய்தார், வெளிப்படுத்தினார், விடுதலையாக்கினார் என்று இயேசு இங்கே சொல்லுகிறார். கவனியுங்கள், பிலிப்பு அவரை நோக்கி, மற்ற அப்போஸ்தலர், ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றார். இப்படி சொன்ன பிறகும் இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் அநேக வேளைகளிலே நாங்கள் அவர்களிடத்தில் இருந்து தான் கற்றுக்கொள்ள விரும்புகிறோம். ஆனால் அவர்களை இன்னும் புரிந்து கொள்ளவில்லை, தேவனை முழுமையாய் அறிந்து கொள்ளவில்லை. இயேசு கிறிஸ்து இதற்கு முன்பதாக, நாங்கள் யோவான் 14ஆம் அதிகாரத்தில் இருக்கிறோம், இதற்கு முன்பதாக எத்தனை வாட்டி அவர் பேசுகிறார், நானே வானத்தில் இறங்கி வந்த அப்பம், மெய்யான அப்பம் என்றெல்லாம் பேசுகிறார். ஆனால் இவ்வளவு தூரம் 14ஆம் அதிகாரத்துக்கு வந்தும் இன்னும் பிதாவை காணவில்லை. இயேசு, என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும், பிதாவை அறிந்தும், அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்கிறார். ஆனால் இவர்களோ, பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே பிதாவை எங்களுக்கு காண்பியும். நாங்கள் செய்கிற ஜெபம்,
ஆண்டவரே எனக்கு இரங்கும், ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும், ஆண்டவரே என்னை ஆசீர்வதி. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? நீ போயிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய், நீ வருகையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய், பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய், கிராமத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாய். நீ கையிட்டு செய்வதெல்லாம் வாய்க்கும்படிக்கு நான் கைகளிலே ஆணி கடாவும்படி என் கைகளை ஒப்பு கொடுத்தேன். ஏனென்றால் நீ கையெட்டி செய்வதெல்லாம் வாய்க்கும்படிக்கு. உன்னுடைய கையில் இருக்கிற சாபம் முழுவதும் என்னுடைய கரங்களுக்கு வந்துவிட்டது. ஆகவே நீ இனிமேல் கையிட்டு செய்கிற காரியங்கள் வாய்க்கும் என்று சொல்லுகிறார். புகையிலே நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஏனென்றால் நீ புகையிலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படிக்கு அவருடைய கால்களிலே, நாங்கள் புகையிலே ஆசீர்வதிக்கப்படும்படிக்கு அவருடைய கால்களிலே ஆணி கடாவும்படி, சாபம் வந்து மேற்கொள்ளும்படிக்கு தன்னுடைய கால்களை அவர் ஒப்பு கொடுத்தார். நம்மேல் இருக்கிற சாபங்கள் நாங்கள் போகும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும்படிக்கு, அவருடைய ஆசீர்வாதம் நம்மை மேற்கொள்ளும்படிக்கு நம்முடைய சாபங்களை அவர் தன்னுடைய கால்களிலே ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. பிசாசு என்ன சொல்கிறான்? கிடக்கையில் நடக்கையில் என்று சொல்லி ராஜாக்களாய் இருக்க வேண்டிய நம்மை என்னவாய் மாற்றிவிட்டான்? வேலைக்காரர்களாய் ஆளுகை செய்ய வேண்டிய நமக்கு ஆளுகை செய்கிற கிரீடம் கொடுக்கப்படாமல் முள்கள் நிறைந்த கிரீடம். வாழ்க்கையே என்னவாய் இருக்கிறது? முள்கள் நிறைந்ததாய், எங்கேயும் குத்துகிறதாய், வேதனைப்படுத்துகிறதாய் இருக்கிறது. அந்த கிரீடத்தை அவர் ஏற்றுக்கொண்டு ஆளுகை செய்யும்படியான கிரீடத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப எவ்வளவு பெரிய மாற்றம், எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதம். எங்களுடைய வேதனைகள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், சாபங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மை பூரணமாய் அவற்றிலிருந்து விடுதலையாக்கி அவருடைய குமாரனின் ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நம்மை மாற்றிவிட்டார். ஆனால் நாங்கள் இப்பொழுதும் என்ன சொல்லி கொண்டிருக்கிறோம்? இவர்கள் சொன்னது போல. அவர் சொல்லுகிறதற்கும், பிலிப்பு சொல்லுகிறதற்கும், இயேசு சொல்லுகிறதற்கும், தோமா சொல்லுகிறதற்கும் சம்பந்தமே இல்லை. அதனால்தான் தேவ ஆசீர்வாதங்கள் மேற்கொள்ள முடியாமல் இருக்கிறது. சம்பந்தப்படுத்தினால்தான் அவைகள் நம்மை மேற்கொள்ள முடியும். அதோடு அந்த ஆசீர்வாதத்தோடு ஒரு இணைப்பை ஏற்படுத்தினால், அந்த ஆசீர்வாதத்தை விசுவாசித்தால், தேவன் செய்து முடித்தார் என்பதை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை வெளிப்பட முடியும். அற்புதம் நடக்க முடியும், அதிசயம் நடக்க முடியும், சுகம் மேற்கொள்ள முடியும், தடைகள் தாமதங்கள் நிர்மூலமாக்க முடியும், பிசாசின் கிரியைகள் அழிய முடியும். எப்பொழுதென்றால் அவர் சொன்னதை நானும் நீங்களும் விசுவாசிக்கும். அல்லேலூயா. பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உன்னோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? இதுதான் எங்களுடைய சாபம். இவ்வளவு காலமும் ஆசீர்வதித்தவர், விடுதலை ஆக்கினவர், ரட்சித்தவர், என்னுடைய மீட்பரானவர், என்னுடைய நேசர், என்னுடைய மணவாளன், அப்படி அவர் இருந்தும் அவர் எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடித்தும் நாங்கள் அவரை அறியாமல் இருக்கிறோம், தெரியாமல் இருக்கிறோம். அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். இப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இயேசுவுக்கு ஆச்சரியம். எப்படி? இப்படியெல்லாம் நான் உன்னை ஆசீர்வதித்த பின்பு, இப்படியெல்லாம் என்னுடைய கிரியைகளை காண்பித்த பிறகு, இப்படியெல்லாம் நான் உங்களை நேசித்த பிறகு, உங்களிடத்தில் ஊழியம் கொள்ள வராமல் உங்களுடைய கால்களை கழுவி உங்களுக்கு ஊழியம் செய்ய வந்த என்னுடைய அன்பை வெளிப்படுத்தி உங்களுக்காக மரிப்பேன், உங்களுடைய சாபங்களை நான் ஏற்றுக்கொள்வேன் என்பதையெல்லாம் அற்புதங்கள் மூலமாய், அதிசயங்கள் மூலமாய் வெளிப்படுத்தி
தேவன் அவரோடு இருக்கிறார். தேவனுடைய சுபாவம் அவரோடு இருக்கிறது. தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபம் அவர் மூலமாக கிரியை நடப்பிக்கிறது என்பதை அவர் வெளிப்படுத்தியும் அறியாமல் இருந்தார்கள். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? இப்பொழுதோ தேவன் நம்மோடு இருக்கிறார். உலகத்தின் சதா நாட்களிலும் உலகத்தின் கடைசி பரியந்தமும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நம்மோடு இருக்கிறார். கவனியுங்கள், மத்தேயு 28வது அதிகாரம் 16ஆம் வசனத்திலிருந்து உங்களுக்காக வாசிக்கிறேன். 11 சீஷரும் கலிலேயாவிலே இயேசு தங்களுக்கு குறித்திருந்த மலைக்கு போனார்கள். அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள். சிலரோ சந்தேகப்பட்டார்கள். இவ்வளவு நடந்த பிறகும், தன்னை அவர் பல முறை வெளிப்படுத்தின பிறகும், உயிர்த்தெழுந்து வந்து பல முறை அவர்களுக்கு வெளிப்படுத்தின பிறகும் சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையினால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானசானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவற்றையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். அப்போ இயேசு இப்போ எங்கே இருக்கிறார்? நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. எது வரைக்கும்? கடைசி வரைக்கும். ஹல்லேலூயா. ஆனால் இதை நாங்கள் விசுவசிக்கிறோமா? அல்லது தோமா பேசினது போல நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிறோமா? தோமா பிலிப்பு பேசினது போல அவர் சொல்லுகிற காரியங்களை நம்பாமல் பேசிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவரோ என்ன செய்கிறார்? கேள்வி கேட்கிறார், நீ இன்னும் விசுவசிக்கவில்லை? அதற்கு இயேசு பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களோடு கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கவில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை நான் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாயிருக்கிற பிதானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். ஆமென். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். நம்பாமல் செயல்படுகிறோம். நம்பாமல் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நம்பாமல் கிரியை நடப்பித்து கொண்டிருக்கிறோம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். எப்படி பிதா என்னோடு கூட இருந்து அவரை கிறிஸ்து மூலமாய் வெளிப்படுத்தினாரோ, பிதா குமாரனோடு இருந்து எப்படி பிதா தன்னுடைய கிரிகையினால் பிதாவை இயேசு மூலமாய் வெளிப்படுத்தினாரோ, அப்படியே இயேசுவும் நம்மோடு கூட இருந்து என்ன செய்கிறார்? அவரை வெளிப்படுத்துகிறார். அதனால் சொல்லுகிறார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளை செய்வான். நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். இயேசு சொல்லுகிறார், நான் செய்வேன். என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஹல்லேலூயா. இதை நம்புகிறோமா பிரியமானவர்களே? எதை கேட்டாலும் நான் செய்வேன். அல்லது எங்களுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றும்படிக்காக கேட்டுக்கொண்டிருக்கிறோமா? தேவ சித்தப்படியும் அல்லது தேவ சாயலாகவும் தேவ ரூபத்தின்படியும் நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம், பிறப்பிக்கப்பட்டிருக்கிறோம், உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? தேவ சுபாவத்தினால் நிறைந்தவர்களாய், அன்பினால் நிறைந்தவர்களாய், தேவனுடைய பிள்ளைகளாய் செயல்பட வேண்டும். இந்த பூமியிலே தேவனுடைய நோக்கம் என்ன?
அவருடைய பிள்ளைகளாய் நாங்கள் செயல்பட வேண்டும், கிரியை செய்ய வேண்டும். பிதாவை வெளிப்படுத்துகிறவர்களாய், குமாரனை வெளிப்படுத்துகிறவராய், அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறவர்களாய், அவருடைய சத்தியத்தை வெளிப்படுத்துகிறவர்களாய், ஜனங்களுடைய மீட்புக்காய் கிரியை செய்கிறவர்களாய் நாங்கள் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படி செயல்படும் பொழுது சகலது அல்லேலூயா நம்மை மேற்கொள்ளும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தின்படி செயல்படுங்கள், தேவனுடைய சித்தத்தை முதலாவது நிறைவேற்றும்படி செயல்படுங்கள். அப்பொழுது இவைகளெல்லாம் தானாய் உங்களை மேற்கொள்ளும். இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் அறியாதது போலவும் அவருக்கு தெரியவில்லை என்றும் நாங்கள் நினைத்து, எனக்கு ஒரு நல்ல கார் தாரம் ஆண்டவரே, நல்ல வீடு தாரம் ஆண்டவரே, என்ற பிள்ளைகளை போக்கிலும் மரத்திலும் காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, இப்படியாக எங்களுடைய 24 மணி நேரமும் எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பங்களுக்காகவும் எங்களுடைய வேலைகளுக்காகவும் ஜெபித்து கொண்டு இருக்கிறோமே அல்லாமல் தேவ பிள்ளைகளாய் இன்னும் செயல்பட ஆரம்பிக்கவில்லை. எங்களுடைய சிந்தை நம்முடைய குறைவுகளை நோக்கி சுற்றி வருகிறது, நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி சுற்றி வருகிறது. ஆகவே தான் எங்களுடைய ஜெபங்கள் எல்லாமே நம்முடைய இச்சைகளை நிறைவேற்றும்படி. எப்படி இளையகுமாரன் நீர் சொத்திலே பாதியை கொடும் என்று கேட்டு வாங்கி கொண்டு போய் தன்னுடைய இச்சையை நிறைவேற்றினானோ, அப்படியாகத்தான் இன்றைக்கு 190% நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். மாறாக இனி நான் அல்ல, அவரே எனக்குள் ஜீவிக்கிறார், அவருடைய சித்தம் செய்யும்படி, அவரை வெளிப்படுத்தும்படி நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன், புதுப்பிக்கப்பட்டிருக்கிறேன், உருவாக்கப்பட்டிருக்கிறேன். ஆமேன். ஆகவே அதை செய்வோமானால் சகலதும் நம்மை தேடும், நம்மை தேடி மேற்கொள்ளும். இவைகளை தேடும்படி தேவன் அழைக்கவில்லை. உலகத்தார் இவைகளை தேடி போகிறார்கள், இவைகளுக்காக உழைக்கிறார்கள், செயல்படுகிறார்கள். ஆனால் நாங்களோ தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படிக்கு, தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படிக்கு, அவரை வெளிப்படுத்துகிறவர்களாய் நாங்கள் செயல்படும் பொழுது இவைகள் தானாய் நம்மை நிச்சயமாய் மேற்கொள்ளும். அல்லேலூயா. எந்த குறைவும் இருக்காது. கர்த்தர் மேற்பராய் இருக்கும் பொழுதே நமக்கு தாட்சி இல்லை. ஆனால் அவர் எனக்கு தகப்பனாய் இருக்கும் பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே தாட்சியே கிடையாது. மாறாக அவருடைய சொத்தே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மேற்பனாய் இருக்கும் பொழுது அந்த ஆட்டுக்கு சொத்து கிடையாது. ஆனால் கர்த்தர் என்னுடைய தகப்பனாய் மாறின பின்பு சகல சொத்துக்கும், அவருடைய மகிமைக்கும், அவருடைய மேன்மைக்கும், அவருடைய சகல ஆசீர்வாதங்களுக்கும் நான் சொந்தக்காரனாய் இருக்கிறேன். அல்லேலூயா. அதனாலே நான் இதை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வாக்கு பண்ணினவர் தன்னுடைய சொத்து முழுக்க எனக்கு எழுதி வைத்து விட்டார், கொடுத்து விட்டார். ஆகவே தாருமையா, வாருமையா, தாருமையா என்று ஜெபித்து கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. அவரை வெளிப்படுத்தும்படி தீர்மானத்தை போடுங்கள், திட்டத்தை போடுங்கள், புறப்பட்டு போங்கள். அவர் உலகத்தின் முடிவு பரியந்தம் உங்களோடு இருக்கிறார். உங்கள் மூலமாய் அவர் வெளிப்படுவார். அற்புதங்கள், அதிசயங்கள் தானாய் வெளிப்படும். ஆமென். கட்டளையிட்டு பாருங்கள், அங்கே தேவனுடைய மகிமையை காண்பீர்கள். ஜெபித்து பாருங்கள், நம்பி ஜெபித்து பாருங்கள். ஹல்லேலூயா. மலையை பார்த்து தேவன் என்னோடு இருக்கிறார் என்று நம்பி மலையை பார்த்து பெயர்ந்து போ என்று சொல்லி பாருங்கள், அது அப்படியே ஆகும். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, தேவனை அறிகிற அறிவிலே இன்னும் நாங்கள் வளருவோமானால் தேவனுடைய வல்லமை வரங்கள் தானாய் கிரியை செய்யும். பிள்ளைகளாய் செயல்படும்படிக்கு அழைத்திருக்கிறார். அதை புரிந்து கொண்டு செயல்படுவோம். தேவனுடைய மகிமை பூமியை மேற்கொள்ளட்டும். ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பிதாவே, இந்த வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் நம்மை அழைத்தீர், நம்மை மீட்டு கொண்டீர், நமக்காக
நீர் மரித்து எங்களுடைய வாழ்க்கையிலே ஜீவனை கொடுத்திருக்கிறீர், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர், வல்லமையை கொடுத்திருக்கிறீர். இவைகளில் ஒன்றும் சேதப்படுத்தாது என்று சொல்லி இருக்கிறீர். சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அவைகள் நம்மை சேதப்படுத்த முடியாது. ஏனென்றால் நீர் நமக்கு உம்முடைய ஜீவனை கொடுத்திருக்கிறபடியினால் நாங்கள் ஜீவித்திருப்போம். நாங்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு, உம்மை வெளிப்படுத்தும்படிக்கு, உம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கும்படிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு தேவையான சகலத்தையும் நமக்கு கொடுத்து நம்மை அழைத்திருக்கிறீர். ஆகவே நம் மூலமாய் அவர்கள் வெளிப்படட்டும், உம்முடைய மகிமை வெளிப்படட்டும், உம்முடைய சுகம் வெளிப்படட்டும், உம்முடைய விடுதலை வெளிப்படட்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கட்டுக்களையும் அவிழ்த்து இயேசுவின் நாமத்தினால் விடுதலை ஆக்குறேன். இப்பொழுது விடுதலை உண்டாயிருப்பதாக. நீரே இவர்களை விடுதலை ஆக்குறதற்காய் உமக்கு நன்றி. நீரே இவர்களுடைய குடும்பங்களை ரட்சிக்கிறதற்காய் உமக்கு நன்றி. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே பொய் சொல்லி கொண்டு இருக்கிற எல்லா குறைவுகளும், தாமதங்களும், தடைகளும், பில்லி சூனியங்களும், பிசாசின் கட்டுக்களும் இப்பொழுதே நிர்மூலமாக்கப்படுவதாக, டிஸ்ட்ராய் பண்ணப்படுவதாக, வாய்க்காமல் போவதாக. நீர் செய்து முடித்த யாவும் முழுமையான ரட்சிப்பு, முழுமையான மீட்பு நீர் செய்து முடித்து பிள்ளைகளுக்கு கொடுத்திருக்கிறீர். முழுமையான ஆசீர்வாதம் இவர்களை மேற்கொள்ளுவதாக, 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 இப்பொழுதே மேற்கொள்ளுவதாக. உம்முடைய இரத்தத்தினால் கழுவி இவர்களை மறுபடியும் ஆளுகை செய்யும்படிக்கு ராஜாக்களாய், ஆசாரியர்களாய் மாற்றியிருக்கிறீர். இவர்கள் பூமியிலே ஆளுகை செய்வார்களாக. பிசாசின் கிரியைகள் ஆளுகை செய்யப்படுவதாக. பிசாசின் கிரியைகள் இவர்கள் மூலமாய் நிர்மூலமாக்கப்படுவதாக. நீர் மகிமைப்படுவீராக. தேசம் விடுதலையாக்கப்படுவதாக. தேசங்கள் விடுதலையாக்கப்படுவதாக. உம்முடைய பிள்ளைகள் எழுந்து பிரகாசிப்பார்களாக. இவருடைய ஒளி வந்தது, ஒளியாகிய கிறிஸ்து இவர்களுக்குள் வந்தபடியினால் எழுந்து பிரகாசிப்பார்களாக. இயேசுவின் எண்ணற்ற நாமத்தினால் ஆமென், ஆமென், ஆமென்.